முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இந்த ராகு கேது பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். சொர்ணபானுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அவன் அமிர்தத்தை எடுத்து கொடுக்கும்போது அவன் குடிச்சிட்றான். அவன் நினச்சான்னா எந்த ரூபமாக வேணாலும் மாறுவான். அப்போ என்னாச்சுங்கன்னா, இந்த அமிர்தத்தை திருப்பற்கடலில் கடைஞ்சி எடுத்ததை அந்த அமிர்தத்தை தேவர் மாதிரி வேஷம் போட்டு இவன் வாங்கி குடிச்சிட்றான். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துட்றாங்க, இவன் தேவர் இல்லைங்க, அசுர அப்படின்னு சொல்லி. அப்போது பெருமாள் மோகினி அவதாரத்தில் இருந்தது. அந்த கரண்டியில் அடித்ததுனால தலை திருநாகேஸ்வரத்துலேயும் முண்டை கீழே பெரும்பள்ளத்துலேயும் விழுந்ததாக சொல்கிறாங்க. அப்போது இந்த ராகு கேது இப்படியா இருந்தாலும் அமிர்தத்தை குடிச்சிட்டானுங்க, உயிரோடு தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள ஜாதக ரீதியாக உள்ளே கொண்டுட்டு வரோன்னு சொல்லி போட்டு ரிக்குங்கிற வேதத்தை கடகத்தில் ராகு உட்கார வச்சு உங்கள் மகரத்தில் யஜுர் சாம அதர்வன வேதத்தை படிக்கணும்னு சொல்லி கேதுவை மகரத்தில் உட்கார வச்சு உங்களோட கடைசி வம்சாவளியான இலங்கை ராவணனை கொல்லும்போது நீங்கள் ஜாதக ரீதியாக உள்ள வருவீங்கன்னு சொன்னதாக புராணங்கள் இதிகாசங்கள் இருக்குது. அப்போது இந்த ராகு சில இடத்துல இருந்தாருன்னா ராஜ்யவும் கொடுப்பாருங்க. ராகு நல்லா வேலை செய்வாருங்க. ஆனால் கேது நினச்சாலே பயப்படுவாங்க. கேது போல் கெடுப்பார்ல, ராகு போல் கொடுப்பார்ல அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ மேசராசிக்கு ராகு 11ல் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போ ராகு திசையே இப்போ நடப்பில் இருந்திருந்துன்னா அவங்களுக்கு உண்மையாலுமே நல்லாயிருக்கும். 11ல் உபஜயஸ்தானத்தில் நின்று ராகு திசை நடத்தினாருன்னா 11ஆம் இடத்துல எந்த பாபகிரகங்கள் இருந்தாலும் சரி, சுபகிரகங்கள் இருந்தாலும் கெடு பலன்களை செய்யவே முடியாதுங்க. நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. அப்போ ராகு 11ல் மேசராசிக்கு இருந்தாருன்னா நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தருவாருங்க. வணக்கம்.